ஆக கர்த்தருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி செவிக்கும் போது ஊழியத்திலே தேவன் நம்மை உயர்த்துவார். இரண்டாவது உத்தியோகத்தில் ஊதியத்திலும் நம்மை உயர்த்துவார். நிறைவாக உன்னதத்திற்கு நேராக நம்மை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறார். அது எல்லா ஆசீர்வாதத்திலும் பெரிய ஆசீர்வாதம். உன்னதத்தில் ஆசீர்வாதம் என்ன? பரலோக ஆசீர்வாதம். அந்த பரலோகத்தில் யார் இருக்கிறா? இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு, தூதர்கள் இருக்கிறாங்க, பரிசுத்தவான்கள் இருக்காங்க. அவங்களோடு நம்மை ஆண்டவர் இணைத்து அந்த அளவுக்கு நம்மை தேவன் உயர்த்துகிறார். அதற்கு நான் என்ன செய்யணும்? எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 38வது அதிகாரம் 7வது வசனம். எசேக்கியேல் 38:7 நீ ஆயத்தப்படு, உன்னுடனே கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலாளனாயிரு என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு ஒரு பொறுப்பை கொடுக்கிறார். இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஏனென்றால் இன்றைக்கு உலகத்திலே ஜனங்கள் எல்லாரும் இம்மைக்காக மாத்திரம் ஓடிக்கொண்டிருக்கு. இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்துக்காக மாத்திரம் ஆண்டவரை அநேகர் தேடி வராங்க. நம்ம அந்த ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளணும். பரலோக ஆசீர்வாதங்கள், உன்னதத்தின் ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நாம் என்ன செய்யணும்? உலக பாடுகளின் மத்தியில் நாம் முதலாவதாக நாம் ஆயத்தப்பட வேண்டும். நமக்கு நம்முடைய எண்ணங்கள் எல்லாமே பரலோக ராஜ்யத்தை குறித்தே இருக்கணும். நாம் ஆயத்தப்படணும். ரெண்டாவது, நம்ம கூட மனம் திரும்பினவங்க நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க எல்லாரையும் கூட்டி சேர்க்கணும். எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து. பிறகு அடுத்து செய்ய வேண்டிய வேலைன்னா வாட்ச்மேன் வேலை மாதிரி நீ அவர்களுக்கு காவலாளனாயிரு. நம்ம காவலாளர்களாக இருக்கும்போது மந்தையின் மேய்ப்பராக மாறுகிறோம். மந்தையில் உள்ள ஆடுகள் தைரியமாக இருக்கும். நமக்கு ஒரு காவலாளி இருக்கிறாங்க. ஆகையினால நமக்கு எந்த இடைஞ்சலும் வராது. அப்படி எந்த இடைஞ்சல் வந்தாலும் அந்த காவலாளி நம்முடைய மேய்ப்பன் நமக்கு எந்த தீங்கு வராதபடிக்கு பார்த்துக்கிடுவாங்கன்னு சொல்லி அந்த ஆடுகள் ஆகிய விசுவாசிகள் கூட்டம் தைரியமாக இருக்கும். இந்த அடிப்படையில் இன்றைக்கி சுரண்டையில் எழுப்புதல் ஜெப ஐக்கியம் என்கிற ஒரு ஸ்தாபனத்தை ஆண்டவரை தலைமையேற்று நடத்தி தந்தார். தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிறார். இன்னும் தலைமை பொறுப்படுத்தி நிச்சயமாக நடத்துவார். இதிலே ஆடுகள் போல நம்ம தொழுவத்தில் அடைக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு ஒரு தைரியம் என்னவென்றால் நம்முடைய பிரதான மேய்ப்பராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பாதுகாக்கிறார், நம்மை அன்றாடம் போஷிக்கிறார், தேவைகளை சந்திக்கிறார், வழி நடத்துகிறார். ஆகவே நமக்கு மெய்ப்பன், நமக்கு பொறுப்பான மெய்ப்பன் இருக்கிறபடியினால், காவலாளிகளாக இருக்கிறபடியினால நாம் சோர்ந்து போக வேண்டாம் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். அன்பானவர்களே, இந்த அடிப்படையில் இன்னும் வேதத்திலே நான் வாசித்து பார்க்கும்போது இன்னும் ஏராளமான உயர்வுகளை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அவைகளை நாம் வேதத்தில் படிக்க படிக்க அந்த உயர்வுகளை நாமே கண்டுகொள்ளலாம். இன்றைக்கு 3 காரியங்களை மாத்திரம் நம்மோடு நாம் தியானித்து அவைகளை நாம் ஜெபத்தோடு சுதந்திரித்து கொள்ளப் போகிறோம். முதல் காரியம் என்னவென்றால், ஆண்டுடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருக்கும்போது கர்த்தர் நம்மை ஊழியத்திலே உயர்த்துகிறார். யாருடைய ஊழியம் போல நம்முடைய ஊழியம் அல்லாமல் இல்லை, யாருக்கு இல்லாத ஒரு ஊழியத்தை ஆண்டவர் சிறப்பு செய்வார். நமக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்படி ஆண்டவர் மனை நடத்தும் போது நமக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த ஊழியத்தை நம்ம நல்லா செய்யணும், ஒரு ஆசை ஆண்டவர் கொடுக்கிறார். ரெண்டாவதாக, ஊதியத்திலும் உயர்விலும் ஆண்டவர் நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார். இதுவரைக்கும் இருந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம், இதுவரைக்கும் ஆசீர்வாத குறைவோடு ஒருவேளை நம்ம இருக்கலாம், எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி இன்னும் பயங்கரமான யோபுடைய வாழ்க்கையை போல அதை விட சிறப்பாக ஆசீர்வதிக்க வராது. தைரியமாக ஆண்டவரை பின்பற்றுவோம், தைரியமாக பின்பற்றி வாழ்வோம். மூன்றாவதாக, தேவன் நம்ம உயர்த்துகிற ஆசீர்வாதம் உன்னதத்தின் நேராக உன்னதத்தின் ஆசீர்வாதங்கள். உன்னதத்திலே தேவன் பரலோக ஆசீர்வாதங்களை நமக்கு தந்து நம்மை வழி நடத்துவார். அதற்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். நம்மோடு கூடின கூட்டத்தாரை குறித்து அவர்களுக்காக நாம் ஜெபிக்கணும், அவங்கள போய் பார்க்கணும், கூட்டி சேர்க்கணும். அவர்களுக்கு காவலாளிகளாக இருந்து நம்முடைய ஊழியத்தை செய்வோமானால் நிச்சயமாகவே பைபிளில் சொல்லப்பட்ட அத்தனை ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு முறை தலைப்பு வசனத்தை வாசிப்போம். ஆகையால்
தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு பலத்த கரத்துக்குள் அடங்கியிருங்கள். இந்த வார்த்தைகளை மனதில் வைத்து நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் நாம் அறியாததும் நமக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நிச்சயமாக செய்வார். பாடலை மீண்டும் ஒரு கவி பாடி நாம் ஜெபிப்போம். கர்த்தர் உன்னை உயர்த்துவார், கருத்தாய் உன்னை நடத்துவார், காலமெல்லாம் கரம் பிடிப்பார், கலங்காதே மகனே, நீ கலங்காதே மகளே. வேதத்தை தினமும் தியானித்திடு, செய்திடும் காரியம் வாய்த்திடுமே. வேதத்தை தினமும் தியானித்திடு, செய்திடும் காரியம் வாய்த்திடுமே. யோசுவாவோடு எழுந்த தேவன் உன்னை வெற்றியை தந்து உயர்த்திடுவார். யோசுவாவோடு எழுந்த தேவன் உன்னை வெற்றியை தந்து உயர்த்திடுவார். கர்த்தர் உன்னை உயர்த்துவார், கருத்தாய் உன்னை நடத்துவார், காலமெல்லாம் கரம் பிடிப்பார், கலங்காதே மகனே, நீ கலங்காதே மகளே. ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரம். இந்த நாட்கள் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாட்களாக, ஊழியத்திலே ஒரு உயர்வை நீ தருகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த ஜெபத்திலே கலந்து கொண்ட எல்லாரையும், வருங்காலங்களிலே கலந்து கொள்ள போகிற அனைவரையும் மென்மேலும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். என்னென்ன பாரங்களோடு தேவைகளோடு வந்தாலும் எல்லா தேவைகளையும் சந்தித்து அற்புதங்களை செய்யும். ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு பலத்த கரத்தில் அடங்கிறீர்களே என்ற வார்த்தையின்படி நாங்கள் அடங்கி சேவிக்க உதவி செய்யும். அதனால் வரக்கூடிய ஊழிய உயர்வு, உத்தியோகத்தின் உயர்வு, உன்னதத்தின் உயர்வு அனைத்தையும் நாங்கள் பெற்றுக்கொண்டு உமக்கு சாட்சியாய் வாழ உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்தநாம ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, ஸ்தோத்திரம்.